இத மகாபாரதத்துல கூட ஒரு ஸ்லோகம் இருக்கு. சோ அத என்ன சொல்லுவான்னா, கர்மணா பத்தியதே ஜந்துகு. அந்த கர்மானால கட்டப்படுறது ஒரு ஜந்து. வித்யா தூ பிரமுச்சியதே. வித்யானா கல்வி. எந்த கல்வி? ஆத்ம வித்யா. சோ இந்த ஆத்மாங்கிற ஒரு ஞானத்தினால பிரமுச்சியத்தை, எதுல இருந்து விடுபடுறான்? கர்மா எல்லாத்துல இருந்தும் அவன் விடுபடுறான். கர்மானாலதான் கட்டப்பட்டிருக்கான் ஒரு ஜந்து. ஆனா வித்யா தூ பிரமுச்சியத்தை, இந்த வித்யினால அவன் விடுபடுறான். தஸ்மாத் கர்மன குருவந்தி யதயகா பாரதர்ஷினகா அப்படிங்கிற ஸ்லோகம். அதனால இந்த ஞானிகள் யத்தின்னா சன்னியாசி. சோ அதனால சன்னியாசிகள் கர்மன குருவந்தி, அதனாலதான் அவ கர்ம செயல்கள்லாம் செய்யறது இல்ல. பாரதர்ஷினகா. சோ இந்த மாதிரி ஆத்மாவை பார்த்தவாள்னா, சாட்சா்காரம் பண்ணவாளுக்கெல்லாம் இங்க ஒரு செயலுங்கிறதே தேவையில்லை, அவளுக்கு கர்மாவே தேவையில்லை. அதனால அவ எந்த செயல்களும் செய்யறது இல்லை அப்படின்னு ஒரு ஸ்லோகம். சோ இந்த கர்மத்தை நம்ம சங்கல்பத்தோட தான், அதாவது சங்கல்பம் தான் கர்மா, அந்த சங்கல்பத்தினாலதான் நம்ம கர்மாவே செய்யறோம் வச்சுக்கோங்க. இந்த சங்கல்பத்தோட கர்மாவை விடணும், அதுதான் மோட்சம் இல்லையா? இப்ப நாம என்ன பார்க்கணும், இவர் அடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்த கர்மாவை பத்தி பேசுறார். இதுல இன்னொரு ஸ்லோகம் கொடுத்துருக்காரு, 59 எடுத்துக்கோங்க. அதுல ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஜாதி நீதி குல கோத்திர தூரகம். ஜாதி, அப்புறம் அவனுக்கு இந்த நியாயம், இவனுக்கு இந்த லா அப்படிலாம் நம்ம சொல்றோமே அதெல்லாம். அப்புறம் குலம், கோத்திரம், இதுக்கெல்லாம் வேறுபட்டது. தூரகம் அப்படின்னா என்ன? இதெல்லாம் அப்பாற்பட்டது. அது நாமரூப குணதோஷ வர்ஜிதம். அது மட்டும் இல்ல, நாமரூபங்கள், அதாவது பெயர் வடிவம், இது எல்லாமே குணம் கோற்றம் எல்லாமே இல்லாதது. வர்ஜிதம்னா இல்லாதது. அதுக்கப்புறம் தேச கால விஷயாதி வர்த்தி எது, இடம் காலம் பொருள் முதலிய எல்லாருக்கே இதெல்லாம் கடந்து எது இருக்கோ அது பிரம்ம தத்து துவமசி பாவைய ஆத்மனி. ஆத்மனி பாவைய, ஆத்மால தியானம் பண்ணு. அந்த பிரம்மமா நீ இருக்கங்கிறத இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு, எது இந்த குலம் கோத்திரம் இதெல்லாம் பிரம்மமா நீ இருக்கங்கிறத தியானம் பண்ணு அப்படின்னு ஆதிசங்கரர் இன்னொரு கிரந்தத்துல சொல்றாருன்னு கொடுத்துருக்காங்க. சோ இது இப்போ அடுத்த சாப்டர் என்ன சொல்றாருன்னா, கர்மங்களை பத்தி. கர்மா இதுதான் ரொம்ப மேஜர், நமக்கு தேவையான ஒரு டாபிக். ஏன்னா நம்ம பிறவிக்கே இதுதான் காரணமா இருக்கு. சோ கர்மணி கதிவிதானி சந்தி தி சேத்து. கர்மா அப்படின்னா ஆக்சுவலா கர்மங்கிறது தான் பதம். நம்ம இங்கிலீஷ்ல சொல்லி சொல்லி கர்மா கர்மா அப்படின்னு சொல்றோம். பட் அந்த கர்மாங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு கிடையாது, கர்ம அதுதான் வேர்டு. அது மாதிரி நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம்னா, தமிழ்லயும் நம்ம கர்மான்னு சொல்லிடுறோம். ஆனா இந்த கர்மங்கிறதுக்கு ஆக்சுவல் இது என்னன்னா செயல். செயல் செய்யறதுதான் கர்ம. ஆனா நம்ம ரெண்டு விதத்துக்கும் யூஸ் பண்ணிடுறோம். கர்ம பலனுக்கும் கர்மான்றோம், இந்த கர்மா செய்யறதுக்கும் கர்மான்றோம். ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறோம். அது கர்ம பலன், நம்ம அனுபவிக்கிறது கர்ம பலன், நம்ம செயல் செய்யறது கர்மம. ஆனா நம்ம தமிழ்ல ரெண்டுத்தையுமே கர்மான்னு சொல்றோம். பட் அப்படி கிடையாது. கர்ம பலன், கர்மத்தோட விளைவுங்கிறது வேற, கர்மாங்கிறது வேற. சோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும். சோ கர்மாணி கதிவிதானி சந்தி இது செய்து, அதாவது கர்மாக்கள் எத்தனை விதம். நான் தமிழ்ல சொல்றதுனால கர்மானே சொல்றேன். சோ கர்மாக்கள் எத்தனை விதம் அப்படின்னு கேட்டா அவர் சொல்ற 3 விதம். என்னெல்லாம்னா ஆகாமி கர்மங்கள், அப்புறம் சஞ்சித கர்மங்கள், பிராரப்த கர்மங்கள் அப்படிங்கிற பேதம் இருக்கு. இந்த பேதத்தினால திரிவிதானி சந்த், 3 விதமா சொல்லப்படுறது எது? கர்மா. சோ 3 வித கர்மா இருக்கு, ஆகாமி கர்மா, பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்ற. அடுத்தது என்ன சொல்றன்னா, ஞான உற்பத்தி அனந்தரம். இந்த சாட்சா்காரம் ஜீவன் முக்தனுக்கு ஆறுதே அதுக்கப்புறம் ஞானி தேக கிருதம் புண்ணிய பாப ரூபம் கர்ம. ஞானி தேகத்தினால, ஏன்னா ஞானி பண்றாருன்னு சொல்ல முடியாது இதுக்கப்புறம், ஏன்னா ஞானி தன்னை பிரம்மமா உணர்ந்துட்ட. அதனாலதான் ஞானி தேக கிருத்தம். அதுக்கப்புறம் அவர் பூலோகத்துல இருந்துதானே ஆனோம் இல்லையா? இந்த பிராரப்த கர்மா முடியற வரைக்கும் அவர் வாழ்ந்துதான் ஆனோம். ஒருத்தருக்கு சாட்சா்காரம் ஆன உடனே கிளம்பிட முடியாது. அதுக்கப்புறமும் அவ உலகத்துல இருப்பா. இப்ப ரமணர்லாம் அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் இருந்தார் இல்லையா? இவரு நம்ம மகாபெரியவர் இல்லையா, எவ்வளவு வருஷம் இருந்தார். ஆனா ஆத்ம சாட்சா்காரம் அவர் முன்னமே அடைஞ்சாச்சு. ஆனா கூட அவ தேகம் இருக்கிற வரைக்கும் இருப்பா இல்லையா தேகத்துல.
சோ அதனாலதான் அவர் சொல்றார் ஞானி தேக கிருதம். அப்ப ஞானி தன் உடம்பால பண்ற புண்ணிய பாப ரூபம் கர்ம, அந்த புண்ணியம் பாப்பம் ஏதோ கர்மா பண்ணுவா இல்லையா, மீன் அவளோட நித்திய அனுஷ்டானங்கள்னு சில இதுகள் இருக்கும். இல்லைன்னா அவ நடந்து போகும்போதே தெரியாம ஏதாவது எறும்பு மிதிக்கலாம், ஒரு கொசுவை மிதிச்சிடலாம், ஏதோ ஒண்ணு ஒரு பாம்பம்ங்கிறது இருக்கத்தான் செய்யும். இல்ல ஏதாவது புண்ணிய கர்மாக்கள் ஒரு கோவிலுக்கு பண்ணலாம்னு பண்ணலாம். ஏதோ ஒரு பாப கர்மாவோ புண்ணிய கர்மாவோ அவ பண்ணுவாளே கர்ம எது அஸ்தி தது ஆகாமி இத்தியபிதீயதே, அது பேரு ஆகாமி கர்மான்னு பேரு அவளுக்கு. இவர் ஞானிய மட்டும் இங்க போட்டிருக்காரு. நம்மளை பத்தி முதல்ல பார்க்கணும். சோ அதனால இதை டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். அதுக்கு வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இது அப்புறம் பார்ப்போம். ஏன்னா இவர் ஞானியை மட்டும் பத்தி சொல்லியிருக்காரு. நம்ம ஆர்டினரி லேமன் இல்ல நம்மள மாதிரி இந்த பாட்டுல இருக்கிறவா, இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு ஆகாமி கர்மம் என்னங்கிறத பார்க்கணும். இவர் வந்து சொல்றது முக்தியானவாளுக்கு. முக்தியானவாளுக்கு எப்போ ஆகாமி கர்மம்ங்கிறார், அந்த ஞானம் வந்தப்புறம். எப்போ சாட்சா்காரம் அடையிறாளோ அதுக்கப்புறம் அந்த தேகத்தினால பண்ணப்படுற அத்தனை கர்மங்கள் பாபம் புண்ணியம் எதுனாலும் அது ஆகாமி கர்மத்தோட சேரும் அப்படின்னு சொல்றார். அப்ப நமக்கு இப்படி அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா. சோ நமக்கு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா இத பார்ப்போம். சோ இதுல வந்து என்னன்னா கர்மங்கள் அதோட ரூட் என்னங்கள், ஏன் செயல் செய்யறோம், இதனாலதானே பாப புண்ணியங்கள். சோ ஏன் செயல் செய்யறோங்கிற அந்த ரூட் போய் கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஏன் நம்ம கர்மா செய்யறோம் அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் இங்கேருந்து வருவோம் காரண சரீரம். நான் சுகமா தூங்குறேன் இல்லையா, நான் சுகமா அங்க இருக்கேன். அங்க நான் கர்மா எதுவுமே செய்யறது கிடையாது இல்லையா. அங்க எதுவுமே எனக்கு கிடையாது, டைம் கிடையாது, ஸ்பேஸ் கிடையாது, செயல் கிடையாது, அங்க எதுவுமே கிடையாது. ஆனா நான் அங்க சுகமா தூங்குறேன். ஆனா எங்க இந்த டைம் ஸ்பேஸ் இல்லையோ அங்க அன்லிமிட், அது வந்து காமன் ரூல். எங்க நம்ம வந்து டைம் ஸ்பேஸ்க்கு வந்துடுறோமோ அங்க லிமிட்டட். சோ நம்ம ஜாகிரத்துக்கு வந்த பிறகு எல்லாம் லிமிட்டட், ஏன்னா இங்க டைம் இருக்கு, இங்க ஸ்பேஸ் இருக்கு. சோ அதனாலே நம்ம ஒரு லிமிட்குள்ள வந்துடுறோம். பட் அங்க வந்து நமக்கு அன்லிமிட், நமக்கு தெரியாதுல்ல நம்ம எவ்வளவு நேரம் தூங்குறோங்கிறத நம்ம வெளில வந்து தானே பாக்குறோம், அங்க எதுவுமே கிடையாது. சோ அதனால எங்க டைம் ஸ்பேஸ் இல்லையோ அந்த இடத்துல கிடையாது. சோ அந்த இடத்துல ஒரு அன்லிமிட்டான ஒரு சுகஸ்வரூபம் நம்ம அங்க அனுபவிக்கிறோம். ஆனா அனுபவிக்கிறோங்கிறது தெரியாது, அது இக்னரன்ஸ், அது அடுத்தது. சோ பட் நான் ஒன்னும் அறியலைங்கிற அந்த ஒரு இக்னரன்ஸ் பார்ட் இருக்கே, அது எதை மறைக்கிறது, நான் தான் அன்லிமிட்ங்கிறதையே மறைச்சிட்டு அன்லிமிட்டா இருக்கேன், அங்க சுகஸ்வரூபம் தான். ஆனா அப்படி என்னை வந்து அது உணர விடல. எது, இந்த அவித்யா, அந்த இக்னரன்ஸ் பார்ட் வந்து நான் ஒன்னும் அறியலைங்கிற அந்த இக்னரன்ஸ் வந்து நான் தான் சர்வமா இருக்கேங்கிற மறைச்சு அன்லிமிட்ட லிமிட்டா காட்டுறது, மறைச்சு இந்த ஸ்தூல சரீரம் சூக்ம சரீர தேகங்கள் இருக்கு இதை காட்டுறது. சோ லிமிட்டை காட்டுறது. தேகம்னு வந்துருதுன்னா லிமிட் இல்லையா. அந்த பாம்பை காட்டுற மாதிரி, கயிறு பாம்பை காட்டுற மாதிரி எது காட்டுறது, இந்த மந்தா அந்த காரம் காட்டுற மாதிரி இந்த அவித்யா என்ன பண்ணிடுது, என்னோட கான்சியஸ்னஸ் அந்த ஒரு சுகஸ்வரூபத்தை மறைச்சு என்னை வந்து ஒரு தேகமா காட்டுறது இல்லையா. அப்போ நான் என்ன அந்த சுகஸ்வரூபமா நினைக்காம நான் இங்க வந்து அட்டாச்மெண்ட் வச்சிடுறேன். தேகாதிகள்ல அட்டாச்மெண்ட் வந்து நான் லிமிட் ஆயிடுறேன். எப்போ தேகங்கள்ல எனக்கு அட்டாச்மெண்ட் வந்துருதோ நான் ஒரு ஸ்பேஸ்க்குள்ள வந்துடுறேன், நான் ஒரு டயத்துக்குள்ள வந்துடுறேன். சோ அங்க நான் லிமிட்டடா இருக்கேன் இல்லையா. இந்த இந்த லிமிட்டடா இருக்கிற தேகங்களை நான் அபிமானம் பண்ண ஆரம்பிச்சிடுறேன், அது வேற. சோ இதுதான் நான் நினைச்சிடுறேன். சோ அன்லிமிட்லேருந்து நான் ஃபுல்லா லிமிட்டா வந்துடுறேன். எதனால, இந்த அவித்யானால லிமிட் ஆயிட்டேன். சோ இந்த லிமிட் ஆயிட்டேங்கிறதுனால நான் என்ன ஆயிடுறேன், நான் பூர்ணமா இருக்கிறேன்னா அபூர்ணமா ஆயிட்டேன். அங்க நான் நல்ல ஃபுல்ஃபில்மெண்டோட இருந்தேன், இல்ல இங்க அபூர்ணமா ஆயிட்டேன், ஒரு பரிச்சின்னமா ஆயிட்டேன். பரிச்சின்னம்னா ஒரு 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 எல்லைக்கு உட்பட்டது, கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டேன். சோ இந்த பூர்ணம்ங்கிறது ஆக்சுவலா நான் அதுதானா, அந்த பூர்ணத்தை இங்க அபூர்ணமா இருக்கேனே, இத பூர்ணம் பண்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். அதுதான் ஜாகிரத்துல நடக்கிறது. ஆனா என்ன பண்ணணுங்கிறது தெரியல, ஏன்னா இந்த இக்னரன்ஸ் எல்லாத்தையும் மறைச்சிடுது. சோ அதனால நான் என்ன பண்றேன், ஒரு சத்து சித்து ஆனந்தம் தான் நான், அதுதான் என்னோட சுகஸ்வரூபம். ஆனா நான் இங்க சத்தா நான் எதை நினைச்சிட்டு இருக்கேன், இந்த தேகம் தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறதுனால இந்த தேகத்தை சத்தா வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்.
ஏதாவது டேப்லெட் வாங்கினா உடனே சாப்பிடுறேன், ஒரு தேகத்துக்கு ஏதாவது வந்துட்டு நான் கவலைப்படுறேன், இல்ல நான் வந்து சாப்பாடு நல்லா சாப்பிடணும், ஏன்னா தேகத்தை பார்த்துக்கணுங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் எனக்கு இருந்துட்டே இருக்கு. ஏன் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா, நான் சத்து, அந்த சத்தை நான் இப்போ தேகம்னு லிமிட்டட் ஆக்கிட்டேன். ஸோ இந்த லிமிட்டை நான் வந்து அந்த பூரணமா இருக்கிறேன்னா அபூரணமா இருக்கேன். ஸோ ஏதோ நான் வந்து முயற்சி பண்றேன், நான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு. இதை பண்ணா சாட்டிஸ்ஃபை ஆயிடுவேன், இதை பண்ணா சாட்டிஸ்ஃபை ஆயிடுவேன்னு நானா என்ன பண்றேன், தேகத்து மேல அதை சத்துன்னு வச்சுட்டு நான் வந்து அதுக்கு காரியங்களை பண்றேன். ஸோ என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் வந்து இந்த தேகத்தை எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வச்சுக்கிறதுக்கு நான் அதான் ஆசைப்படுறேன். அது ஒரு ஆசை, அந்த ஆசைக்கு நான் முயற்சி பண்றேன். அடுத்தது சித்து, நான் சித்து ஸ்வரூபம் தான், நாலேஜ் தான். ஆனா இங்க வந்து என்ன ஆயிடுது, நாலேஜ், அதனாலதான் எனக்கு இங்க நாலேஜ் கிரகணம் பண்ணிக்கிறதுல ஒரு ஆசை வருது. அது எந்த நாலேஜா இருக்கட்டும், அங்க இருக்கிற நாலேஜ் வேற, பட் இங்க எனக்கு தெரியாது, அறியாமை. அதனால நான் என்ன பண்ணிடுறேன், ஏதோ ஒரு நாலேஜ் எனக்கு வேணும். அதுல நீங்களே பார்க்கலாம், இப்போ ஒரு ஒரு 2 பேர் பேசினா கூட என்ன பேசுறா, என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சுக்கணும். இல்ல ஒரு பக்கத்து வீட்டுல ஏதாவது ஒரு ஆம்புலன்ஸ் வந்தா என்னாச்சு தெரிஞ்சுக்கணும். எழுத்த வீட்டுல ஒரு ஒரு சண்டை நடக்கிறதுனா என்னாச்சு தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நம்ம வந்து ஏதோ அந்த நாலேஜுக்கு தீனி போடணும். ஏன்னா நம்ம அதுதான் சித்து ஸ்வரூபம். ஆனா இங்க லிமிட் ஆயிட்டோம், என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியல. ஆனா நான் அந்த அன்சாட்டிஸ்ஃபையா இருக்கிறத நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க ட்ரை பண்றேன். இதை தெரிஞ்சு என்னை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ஆனா ஞானம் வேற, சுத்தமா வேற. இருந்தாலும் இதுக்கு நான் வந்து ஒரு ஆசை வச்சுக்கிறேன், அதுக்கான உள்ள காரியங்கள்ல நான் செய்யறேன். சோ இந்த காசிப் பேசுறது இதெல்லாம் இதுல தானே வரும், தெரிஞ்சுக்கணும். அப்படியா அப்படியா, எனக்கு பேசுறதுல ஒரு ஆசை. ஏன்னா ஏன்னா இந்த காசிப்ல சம் நாலேஜ் நமக்கு கிடைக்கிறது. சோ அதுல ஒரு ஆசை இருக்கு நமக்கு. சோ இதுல ஒரு ஆசை வந்துடுது. அடுத்தது ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம் இல்லையா. சோ இந்த இந்திரியங்கள் மூலமா நான் வந்து என்ன பண்றேன், இந்த சென்ஸ் ஆர்கன் மூலமா சில ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் வந்து முயற்சி பண்றேன். இதனாலதான் நம்ம கர்மா செய்யறதுக்கே வரும். இதுதான் பேசிக் ரூட். எது, இந்த அவித்யா. அவித்யா ஆனா நான் சச்சித்து ஆனந்தம். சோ அந்த சத்து சித்து ஆனந்தத்தை நான் வந்து இப்போ உடலா நினைச்சுட்டு அந்த எக்ஸிஸ்டன்ஸ்க்கு நான் முயற்சி பண்றேன். இந்த சித்தை நான் இந்த சித்தா நினைச்சுட்டு ஓகே இது ஏதோ தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க இந்த கிளாஸ்க்கு வந்தது கூட ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு தானே. ஓகே, இந்த இது ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கலாம், இந்த சரீரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், ஏதோ தெரிஞ்சுக்க வரோம். இது நல்ல ஞானத்தை நோக்கி. பட் ஏதோ நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப நீங்க நினைச்சு பாருங்க, சின்ன குழந்தையில இருந்து ஏதோ தெரிஞ்சுக்கிறதுலயே இருப்போம் நம்ம. அது காசிப்பாவும் இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி ஆத்மா ரிலேட்டடா கூட இருக்கட்டும், எதுனா வேணா இருக்கட்டும், ஆனா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். ஸோ தட் இஸ் அந்த நாலேஜ் கிரகணத்துல உள்ள ஒரு ஆசை. அதுக்கப்புறம் நம்ம இது ஆனந்த ஸ்வரூபம், ஏன்னா நம்ம சச்சித்து ஆனந்தமா இருக்கிறதுனால அதுலயும் நமக்கு ஒரு ஆசை இருந்துட்டே தான் இருக்கும். சோ இந்த ஆசைகளுக்காக தான் நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கோம், அதனாலதான் செயல் செய்யறோம் இல்லையா. சோ நான் வந்து உடல்ல நல்லா பாத்துக்கணும், சுகமா இருக்கணும். சுகமா இருக்கணும்னா ஏதாவது வீடு கட்டணும், என்னோட உடம்புக்கு என்ன தேவையோ ஒரு ஜிம் போடுறதோ எக்ஸசைஸோ வாட் எவர், நான் அதுல ஆசை வச்சு அதுக்கு பண்றேன். அப்ப இதெல்லாம் தப்பான அப்படி கேட்க கூடாது, கரெக்ட் தான். பட் தட் இஸ் எ லிமிட். ஏன்னா இந்த உடல் சரியா இருந்தாதான், அதுவும் ஜாகிரதையில இருந்தாதான் இந்த மாதிரி கிளாஸை அட்டன் பண்ண முடியும். என்ன விஷயங்களோ ஆத்ம விஷயங்களை நம்ம கிரகிச்சுக்கிறதுக்கே நம்ம உடல் வந்து ஒரு வலி இல்லாம இருந்தாதான் நமக்கு புத்தி அங்க போகும் முதல்ல, இல்லைன்னா வலியில தான் போகும். அதனால அதை தெரிஞ்சுக்க வேண்டிதான். ஆனா அதுவே நான்கிறதுக்கு போயிடக்கூடாது. இப்ப நம்ம பாக்குறது கர்மா. சோ கர்மாக்கு பேஸா என்னெல்லாம் இருக்கு, இந்த ஆசைகள்லாம் இருக்குங்கிறத பாக்குறோம். அதனாலதான் நம்ம சில செயல்களை செய்யறோங்கிறத தான் நம்ம பார்த்துன்னு வரோம். துக்க நிவர்த்திக்காக செய்யறோம். இதுல வந்து சுகத்தை பிராப்தி பண்றோமாங்கிறது அடுத்தது. முதல்ல துக்க நிவர்த்தி, எனக்கு இந்த கஷ்டம் வந்துடக்கூடாது, அந்த கஷ்டம் வந்துடக்கூடாது, இதுக்காக தான் முதல்ல நம்ம செயலை செஞ்சுட்டு இருக்கோம். இதுல நம்ம செயல் செய்யும் போது பாபமும் வரலாம் புண்ணியமும் வரலாம், ரெண்டுமே சான்ஸ் இருக்கு, நமக்கு தெரியாது. ஆனா சில விஷயங்கள் நமக்கு தெரியும், இது பண்ணினா பாவம் தான் அப்படிங்கிறதும் தெரியும், தெரிஞ்சுட்டும் பண்ணுவோம். ஆனா சில இது புண்ணியம்னு தெரியும், தெரிஞ்சுட்டும் பண்ணுவோம். சில இது தெரியாது, நமக்கு என்னன்னு கூட நமக்கு தெரியாது, நம்ம பண்ணுவோம். ஆனா கண்டிப்பா அதுல உள்ள பாவமும் புண்ணியமும் அது வந்துதான் ஆகும். ஏன்னா செயல் செய்யறது நம்ம தானே. சோ நம்மளோட கணக்குல தான், அந்த அக்கௌண்ட்ல தான் வரும் அது.
ஆனா இந்த ஒவ்வொரு கர்மமும் நம்ம பண்ற ஒவ்வொரு செயலும் உடனே பலன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டா கொடுக்காது. கொடுக்கும், கொடுக்காமயே இருக்கலாம், ரெண்டும் இருக்கலாம். உடனே கொடுக்கலாம், இல்ல லேட்டா கொடுக்கலாம், இல்ல நம்ம ரொம்ப வயசான பிறகு கொடுக்கலாம், இல்ல அடுத்த ஜென்மால கொடுக்கலாம். அது நமக்கு தெரியவே தெரியாது. என்ன கர்மாக்கு என்ன பாபம், அதை எப்ப அனுபவிக்க போறோங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அக்கௌண்ட்ல ஏறிண்டே இருக்கும். ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா, அது கரண்ட் அக்கௌண்டா, சேவிங்ஸா, இல்ல நான் வந்து குமுலேட்டிவா இது போட்டிருக்கேனா, டெபாசிட்டா, நான் அதை 5 வருஷத்துக்கு போட்டிருக்கேனா, அதெல்லாம் அப்புறம். ஆனா நம்ம அக்கௌண்ட்ல தான் இருக்கு அப்படிங்கிறது டேம் ஷுர். இப்போ ஒரு செடி இருக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு வெந்தயக்கீரை நான் போட்டேன்னா வித்தின் 4-5 டேஸ்ல நான் வந்து அதோட பலனை பார்க்க முடியும். ஆனா இதே இது நான் ஒரு மாங்கொட்டையை போட்டேன்னு வச்சுக்கோங்க, வித்தின் 1 வீக்ல எல்லாம் நான் ரிசல்ட் பார்க்க முடியாது. இயர்ஸ் டுகெதர் ஐ ஹாவ் டு வெயிட் இல்லையா? அது மெச்சூர் ஆகிறதுக்கு, அது பலன் கொடுக்கறதுக்கு நான் பல வருஷங்கள் வெயிட் பண்ணாதான் பலன் கொடுக்கும். ஆனா கொடுக்குமா இருக்கும், கொடுக்காமையும் போகலாம். அந்த விதை உள்ள சரியா இல்லைன்னா அது வளராமையும் போகலாம், தெரியாது. ஆனால் அது பலன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வளர ஆரம்பிச்சதுன்னா உடனே கிடைக்கலாம். சில கர்மாக்கள்ல சில இதுல உடனே கிடைக்காது, பின்னாடி கிடைக்கும். இது பாவத்துக்கும் பொருந்தும், புண்ணியத்துக்கும் பொருந்தும். இதே மாதிரி நம்ம ஒரு புண்ணிய கர்மா பண்றோம்னா அதோட சுகத்தை நம்ம உடனே அனுபவிக்கலாம். நமக்கு வேற ஏதாவது ஒண்ணுல காட்டும், உடனே நமக்கு சுகப்படுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இது அக்குமுலேட் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளோட இந்த ஜென்மாலேயே நம்ம அனுபவிக்கலாம். ஆனா நம்ம இந்த புண்ணிய கர்மா பண்ணின உடனே சில கஷ்டங்களையும் அனுபவிக்கிற மாதிரி வரும். அப்ப நம்ம நினைச்சுப்போம், நான் புண்ணியம் இவ்வளவு பண்ணேனே, எனக்கு ஏன் இது வருதுன்னு. அதுக்குள்ளது இல்லை, இது பழைய கணக்கு. அந்த கணக்கு தான் நமக்கு தெரியாதது இல்லை. அதுதான் அந்த மறைப்புங்கிற மறைப்பு சக்தியில அவன் மறைச்சிடுறான் ஈஸ்வரன். நமக்கு இது எல்லாத்தையும் அவன் காட்ட மாட்டான். அக்கௌண்ட் ஓபன் கிடையாது, இது சீக்ரெட் அக்கௌண்ட். அதனால இது எப்போ எதை நம்ம அனுபவிப்போம்ங்கிறது நமக்கு தெரியாது. நாம நினைச்சிட்டு போ, நான் புண்ணியம் தானே பண்ணேன், நான் ஏன் இப்படி அனுபவிக்கிறேன்னு. இதுக்கு அது கிடையாது. இப்ப நம்ம அனுபவிக்கிற கர்மா வந்து பழசு, பெண்டிங். அதோட கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சிருக்கோம். இந்த புண்ணியத்துக்கு உள்ளது உங்களுக்கு பின்னாடி கிடைக்கலாம், இல்ல நெக்ஸ்ட் பிறவியில கூட கிடைக்கலாம். அது நமக்கு தெரியாது அந்த கணக்கு. ஆனா கண்டிப்பா பலன் கொடுக்கும், அது நம்ம அக்கௌண்ட்ல தான் இருக்கும். இந்த நாம பண்ற ஒவ்வொரு கர்ம பலன் எல்லாமே எங்க போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா அந்த மாயால தான் போய் ஸ்டோர் ஆகும். வியாகிருதம், அதாவது நல்ல ஒரு சீல் பண்ணி உள்ள தள்ளிடுவோம், அவ்வளவுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு கர்மா பண்றோம், அந்த கர்மாக்கு எனக்கு யாரோ ஒருத்தருக்கு ஒரு மாடு ஜென்மான்னு வச்சுக்கோங்களேன், மாடு ஜென்மா வருது. ஸோ அந்த ஒரு கர்மா தான் பண்ணியிருப்பாளா, இன்னொரு கர்மாக்கு ஒரு கொசு ஜென்மாவா இருக்கலாம், ஜென்மாவா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 ஜென்மாக்களோட கர்மா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எல்லாம் சஞ்சிதமா உள்ள போய், ஏன்னா அதை இப்ப கொடுக்க முடியாது, ஏன்னா இப்ப இருக்கிறது மனுஷ ஜென்மால, இப்ப எப்படி அதை கொடுக்க முடியும்? ஸோ இதெல்லாம் தான் சஞ்சிதமா அங்க போய் ஸ்டோர் ஆயிடும். அப்ப ஸ்டோர் ஆயிடுத்து, அங்க ஸ்டோர் ஆயிடுத்துன்னா அங்க இருந்து உங்களுக்கு இப்போ இதை அனுபவிக்கிற பிராரப்தமா நீங்க எடுத்துன்னு வரல. இப்ப பிராரப்தமா எடுத்துன்னு வந்தது வேற கர்மா, ஏன்னா மனுஷனுக்கு உள்ளது பழைய கர்மாவை எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்ப பண்ணுறேலே இதெல்லாம் அங்க போய் ஸ்டோர் ஆயிருக்கும். ஏன்னா இது சில இதுதான் நீங்க உடனே அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப உங்களுக்குள்ள ஒரு கொசு பிறவியோ மாடு பிறவியோ இப்ப கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்க மனுஷ உடல்ல இருக்கு. அப்ப அதெல்லாம் சஞ்சிதமா போய் ஸ்டோர் ஆகி அது என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் அந்த மெச்சூரிட்டி, இப்போ ஒரு கியூமுலேட்டிவ் டெபாசிட் போடுறோம் ஃபார் 5 இயர்ஸ்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தானே அது மெச்சூர் ஆகுது. அது எப்படி நீங்க 2 வருஷத்துல 3 வருஷத்துல போய் அந்த அமௌண்ட்டை கேட்க முடியாது. அதனால அது மெச்சூர் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ற மாதிரி இங்கேயும் நம்ம மெச்சூரிட்டி அந்த அந்த இயர்ஸ் இந்த பிறவி முடியணுமே. ஸோ இந்த பிறவி முடிஞ்ச அப்புறம் அடுத்து எது ரெடியா இருக்கோ, எது மெச்சூர்ட் ஆயிருக்கோ அந்த பிறவியை தான் எடுத்து வர முடியும். ஸோ நீங்க வந்து கொசு பிறவி தான் ரெடியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, மெச்சூர் ஆயிருக்குன்னா அதை தான் எடுத்துட்டு வந்து நீங்க அனுபவிக்க முடியும். அப்புறம் திரும்ப அந்த இன்னொரு ஏதோ யோசிச்சுக்கோங்க, அதை அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் மாடு அனுபவிக்கணும். அதுக்கப்புறமும் நீங்க பண்ற கர்மாக்கள்ல மனுஷ ஜென்மா இருந்தால் அது மெச்சூர் ஆகி உங்களுக்கு மனுஷ ஜென்மா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகுது இந்த இன்ஃபர்மேஷன்லாம், அதுதான் நம்ம மாயான்னு சொல்றோம். இந்த மாயால தான் போய் எல்லாம் ஸ்டோர் ஆகுது, அவ்யாகிருதம். அதெல்லாம் அப்படியே சீல் பண்ணி உள்ள தள்ளிடுற மாதிரி தள்ளிட வேண்டியதான். இதுதான் வந்து சஞ்சித கர்மான்னு பேரு. ஆனா அந்த சஞ்சித கர்மா வந்து எப்பவுமே எப்படின்னா அது ஆல்ரெடி ஸ்டோர்டு. ஸோ அதனால அந்த டைம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த டைம் வந்தா தான் அது ஈல்டே கொடுக்கும். இது புண்ணியத்துக்கும் பொருந்தும். இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் பிறவி தேவ பிறவின்னு வச்சுக்கோங்களேன்,
அதோட கர்மாவும் அங்க இருக்கும். அதுக்காக இப்ப கொடுக்க முடியாது. அது மெச்சூர்ட் ஆகும்போதுதான் உங்களுக்கு தேவர்களோட அந்த பிறவியை கொடுக்க முடியும். அது நமக்கு தெரியாது, அதெல்லாம் ஈஸ்வரனோட கணக்கு. ஆனா இந்த மெச்சூர்டு கர்மால புண்ணியம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா அதுதான் தேவயோனி, தேவயோ தேவ பிறவி கிடைக்கும். அப்படி அதுல கொஞ்சம் கம்மியா இருந்தா மனுஷ பிறவி கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்தா கீழான யோனிகள் தான் கிடைக்கும். இதுதான் அவர் 18 சாப்டர்ல சொல்றாரு இல்லையா, 18.12 நினைக்கிறேன். அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் ச திரிவிதம் கர்மண பலம் அப்படின்னு சொல்றாரு. 3 விதமான கர்ம பலம் இருக்கு. என்னன்னா, ஒண்ணு அனிஷ்டம், ஒண்ணு இஷ்டம், ஒண்ணு மிஸ்ரம். சோ நல்ல ஒரு பிடிக்காத ஒரு பலமா இருக்கலாம், அப்போ பாவம் நிறையன்னு அர்த்தம். சோ இஷ்டமான ஒரு கர்ம பலனா இருக்கலாம், அப்போ புண்ணியங்கள்னால அது கிடைக்கிறது. மிஸ்ரம், ரெண்டு கலந்து இருக்கும் பொழுது மனுஷ பிறவிலாம் ரெண்டு கலந்து இருந்தாதான் மனுஷ பிறவி கிடைக்கும். சோ இததான் சொல்றேன். இந்த பாவங்கள் நமக்கு எப்போ ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம பண்ண புண்ணியங்கள் எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னு நம்மளால சொல்லவே முடியாது. இப்ப நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா, இப்போ ஒரு சஞ்சித கர்மால இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு இந்த பிறவிக்கு வந்தாச்சு. திஸ் இஸ் கால்ட் பிராரப்த கர்மா. இந்த பிராரப்த கர்மாங்கிறது என்னன்னா, நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிற சில கர்மாக்கள் இஸ் நாட் பிராரப்த கர்மா, தட் இஸ் எல்லாம் ஆகாமி கர்மா. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ இவரோடது, இவர் ஞான உற்பத்திக்கு அனந்தரம்னு போட்டார். ஒரு ஞானிக்கு ஞான உற்பத்திக்கு அப்புறம் அந்த தேகம் என்னெல்லாம் கர்மா பண்றதோ அதெல்லாம் உங்களுக்கு இதுல வந்துரும், புண்ணிய பாபம் எல்லாம் உங்களுக்கு ஆகாமிங்கிறார். நமக்கு எப்போ ஆகாமி, எதெல்லாம் ஆகாமினா இந்த பிறவில நம்ம பண்ற எல்லாம் ஆகாமி ஃப்ரம் த பிகினிங். இது எல்லாம் ஆகாமினா என்ன சொல்றது, ஃபியூச்சர்ல வரக்கூடிய பலனை தரக்கூடிய கர்மாக்கள். சோ நம்ம இப்போ 2 வயசுல ஏதாவது பாவம் பண்ணிருக்கலாமா, 10 வயசுல பண்ணிருக்கலாம், 15 வயசுல பண்ணிருக்கலாம். சோ இதெல்லாம் நமக்கு ஃபியூச்சர்ல கொடுக்கக்கூடிய, ஃபியூச்சர்னா அந்த 15 வயசோட ஃபியூச்சர். மேபி 20 வயசுல அனுபவிச்சிருக்கலாம், இல்ல இப்ப அனுபவிச்சிருக்கலாம், 40ஸ்ல அனுபவிச்சிருக்கலாம், 50ஸ்ல அனுபவிக்கலாமா இருக்கலாம். சோ எல்லாமே இப்போ இந்த பிறவில நம்ம பண்றது எல்லாமே ஆகாமி கர்மால சேரும். ஆனா சஞ்சித கர்மா பாஸ்ட், ஆல்ரெடி ஸ்டோர்டு. பிராரப்த கர்மானா என்னன்னா, நம்ம எடுத்துன்னு வந்தது நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறது. சோ நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிற கர்மா இஸ் நாட் பிராரப்த கர்மா, நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே கர்ம பலன், தட் இஸ் பிராரப்த கர்மா. சோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு தடவை சொல்றேன் நான். சோ இந்த பிராரப்த கர்மாங்கிறது இப்ப நம்ம எடுத்துன்னு வந்துட்டோம், நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப நான் ஒரு கஷ்டம் அனுபவிக்கிறேன் அப்படின்னா இது கர்ம பலன், ஆரப்தம், அதுதான் பிராரப்தம், ஆரம்பிச்சாச்சு. சோ இது ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, அதுதான் பிராரப்த கர்மா. சோ நான் அனுபவிக்கிற கஷ்டங்கள் பிராரப்த கர்மாவா இருக்கும். அது மேபி அது பழசுல உள்ள பெண்டிங்கா இருக்கலாம், இல்ல இந்த இப்ப நான் முன்னாடி பண்ணியிருப்பேனே எனக்கு அப்போ ஆகாமியா இருக்குமே, அந்த ஆகாமிய கூட நான் இப்ப அனுபவிக்கிறதா இருக்கலாம். அது நமக்கு கணக்கு சொல்ல முடியாது, அதெல்லாம் பாக்குறதுலாம் ஈஸ்வரன் தான். சோ கர்மா வேற, கர்ம பலன்கிறது வேற. இந்த பிராரப்த கர்மாங்கிறது கர்ம பலம். சோ நாம பண்ற கர்மா பிராரப்தத்துல வராது. இப்ப பண்ற கர்மா எல்லாம், இந்த ஜென்மால பண்ற கர்மா எல்லாம் பிராரப்தத்துல வராது, ஆகாமி கிளாசிபிகேஷன்ல வரும். சோ அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் நமக்கும் இந்த ஞானிகளுக்கு அவர் சொல்றாரே அதுக்கும் உள்ள ஒரு பேதம் அதுதான். சோ இந்த ஞானிகள் ஆக்சுவலா இந்த பிராரப்த கர்மா நம்ம எடுத்துட்டு வர கர்மாலதான் ஃபுல் டீட்டெயில்ஸ், நம்ம என்ன ஜாதியில பிறக்கிறோம், என்ன குலத்துல பிறக்கிறோம், என்ன அம்மா அப்பாவுக்கு பிறக்கிறோம். ஏன்னா நீங்க பார்க்கலாம், சில அம்மா அப்பாவோட கேரக்டர் இல்லாம இருக்கலாம், குழந்தைகள் ரொம்ப நல்ல குழந்தைகளா இருக்கலாம், இல்ல அம்மா அப்பா ரொம்ப நல்லவாளா இருப்பா, குழந்தைகள் அந்த மாதிரி இல்லாம இருக்கலாம். சோ இதெல்லாம் டிசைட் பண்றதெல்லாம் இந்த பிராரப்த கர்மா எடுத்துன்னு வரோமே அந்த கர்மா. சோ என்ன ஜாதி, என்ன ஆயுஸ், என்ன பேரண்ட்ஸ், என்ன இடத்துல பிறக்கணும், என்ன நட்சத்திரத்துல பிறக்கணும், என்ன ராசியில பிறக்கணும், எல்லாம் டிசைடட். இதெல்லாம் இந்த கர்மா தான். இந்த கர்மா இப்போ நம்மளே என்ன பண்ணுவோம், இப்ப ஈஸ்வரன்ட்ட வேண்டிக்கணும் வச்சுக்கோங்களேன், பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த கர்மாவோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு, இந்த கர்ம பலனோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ஈஸ்வரன்ட்ட வேண்டிப்போம். பிராரப்த கர்மா இந்த மாதிரி இருக்கு, இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு பெரியவாழ்கிட்ட கேட்டு அது செய்வோம். அப்ப நம்ம சில வேண்டுதல்ல என்ன பண்ணுவோம், எனக்கு ஈஸ்வரன்ட்ட கேட்போம், நான் இது பண்றேன் உனக்கு, நீ எனக்கு அதை கொடு.
சோ ஈஸ்வரன்ட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். இப்ப எனக்கு நான் இது பண்றேன், ஏதோ மாலை சாத்துறேன், இல்ல இவ்வளவு பிரதர்ஷனம் பண்றேன், நீ எனக்கு இது பண்ணு அப்படின்னு நம்ம ஒரு உடன்படிக்கை கொடுப்போம். ஆனா சில இதை நம்ம முன்னாடி கூட பண்ணுவோம். நான் இதை பண்றேன், நீ பண்ற, அது ஒரு வெரைட்டி. இல்ல முன்னாடியே நான் இதை பண்ணிடுறேன், நான் இதை பண்றேன்ல, நீ எனக்கு அதை பண்ணி கொடுத்துரு. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு பிசினஸ் டீலிங் மாதிரி நம்ம வச்சுப்போம்ல. ஆனா இதுவும் பக்தி தான். அததான் கீதையில சொல்றார், 4 விதமான பக்தர்களை சொல்றார். ஆர்த்த, அர்த்தார்த்த, ஜிஞ்ஞாசு. சரி, ஆர்த்தனா என்னன்னா வியாதி, அதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு வரச்சே ஈஸ்வரன் நினைக்கிறது. மற்ற நேரத்துல எல்லாம் அவ அந்த மாதிரி நினைக்க மாட்டா. ஏதாவது ஒரு கஷ்டம் வச்சே மட்டும் ஐயோ என்னை காப்பாத்திரேன், இந்த கஷ்டம் வந்துருத்தேன் அப்படின்ட்டு ரொம்ப பக்தி பண்றது. அதுவும் பக்தி தான், அதுல பொய் கிடையாது. ஆனா அந்த நேரத்துக்கு மட்டும் ஆர்த்தனா அதுதான். அதனாலதான் சில பேருக்கு வந்து ஆர்த்தின்னு பேர் வைக்க கூடாது. ஆக்சுவலா அது நெகட்டிவ் சென்ஸ். அது தெரியல நிறைய பேருக்கு. ஏன்னா ஆர்த்தனா துன்பம். சோ அந்த துன்பம் வரைச்சே ஈஸ்வரனை பக்தி பண்றது ஆர்த்த பக்தி. அடுத்தது அர்த்தம். அர்த்தம்னா பணம். பணத்துக்காக பக்தி பண்றது. எனக்கு வீடு கட்டணும், எனக்கு இந்த லேண்ட் முடியணும், இல்ல எனக்கு இந்த மாதிரி பணம் ரிலேட்டடா இவ்வளவு சம்பாதிக்கணும், இந்த வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி நினைச்சு பக்தி பண்றது பக்தி தான். ஆனா அது உண்மை, அதாவது என்ன சொல்றது, அவனையே கேட்கிற பக்தி கிடையாது. ஜிக்யாசு அவனை தெரிஞ்சுக்கிறது. அது மாதிரி 4வது பக்தி அவன்தான். நீ நீ ஒன்னதான் அடையணும், நீ என்னவும் எனக்கு பதிலுக்கெல்லாம் தர வேண்டாம், ஒன்னதான் அடையணும். யார் மூலமா அடையணும்? உன் மூலமா தான் அடையணும். இததான் நீங்க ஞானிகள்கிட்ட நீங்க பார்க்கலாம். நீங்க வந்து பக்தி பக்தி மார்க்கம் மூலமா அந்த ஞானிகள், அதாவது ஆண்டாள் ஆண்டாள் எடுத்துக்கோங்க. ஆண்டாள்லாம் பக்திக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அப்படி ஒரு பக்தி, அப்படி ஒரு ஞானம். அவளோட பாசுரங்கள்ல வரும். என்ன பாசுரம்? நாறு நறும்பொழில் மாலிடம் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார வடசல் சொன்னேன், ஏறு திருவிடையான் என்று வந்து இவை கொள்ளுங்களோ அப்படின்னு ஒரு பாட்டு. மாலினம் சோலை நம்பிக்கை, திருமாலினம் சோலையில இருக்கிற பெருமாளுக்கு பாடுறா. என்னன்னா, நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைய நான் உனக்கு வெண்ணெய் தரேன். அது மாதிரி 100 தடா நிறைந்த அக்கார வடிசல். அக்கார வடிசல் கேள்விப்பட்டிருப்பேன். ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப பண்றதும் கஷ்டம், ரொம்ப காஸ்ட்லி. ரொம்ப நேரம் அதை கிண்டணும், ரொம்ப பால் விடணும், அந்த மாதிரி உள்ள ஒரு டிஷ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அக்கார வடிசல் எவ்வளவு தரேன்னா 100 தடா நிறைந்த அக்கார வடிசல். இவ்வளவும் அவ தர முடியாது. அவ ரொம்ப ஏழை பொண்ணு. அந்த குழந்தை 5 வயசு குழந்தை, அது எங்க போகும்? அவ அப்பா வந்து பெரியாழ்வார், வெறும் இந்த மாலை தொடுத்து கைங்கரியம் பண்றவர். ஆனா அதுதான் அவ என்ன சொல்றா, 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன், செய்யறேன்னு அவன் சொல்லவே இல்லை, சொன்னேன். நான் வந்து சொல்லி அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஏறு திருவிடையான் என்று வந்து வை கொள்ளுங்களும். நீ வந்து இதெல்லாம் நீ ஏத்துப்பியா அப்படின்னு அவன் கேட்கிறா. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், இது நான் உனக்கு தரேன், நீ எனக்கு என்ன தருவ, நீ இதை பண்ணிடுறியான்னு தான் நம்ம ஒரு ஒரு ஆல்ரெடி ஒரு டிசைடட் ஒரு அஜெண்டாவை வச்சுன்னு தான் அவனுக்கு நம்ம பண்ணவே செய்வோம் இல்லையா? இங்க இன்று வந்தித்தினையும் அமுது செய்திட பெறில், நீ இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் அமுது செய்துட்டன்னு வச்சுக்கோ. அப்ப கிருஷ்ணர் கேட்கிறாராம், சரி நான் வந்து அமுது பண்ணிடுறேன், அப்போ நீ உனக்கு நான் என்ன தரணும், பதிலுக்கு என்ன தரணும் அப்படின்னு அவர் கேட்கிறாராம். அதுக்கு இவ சொல்றா, அதுக்கு இன்று வந்து இத்தினையும் அமுது செய்திட பெறில் நான் 100,000 கொடுத்து பின்னுமானம் செய்வன், தென்றல் மனம் கமலும் திருமாலினும் சோலை தன்னுள்ளின்ற பினா அடியேன் மனத்தே வந்து நேர்படிவே. அதாவது நீ வந்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, இது எல்லாத்தையும் நீ எனக்கு ஒண்ணுமே தர வேண்டாம், நான் உனக்கு 100,000 கொடுத்து பின்னமானம் செய், உனக்கு 1000 நான் திருப்பி தந்துட்டே இருப்பேன், நீ சாப்பிட்டுட்டே இருக்கணும். இதுதான் இது. அந்த மாதிரி தென்றல் மனம் கமலும் திருமாலினம் சோலை தன்னுள் நின்றபினான். திருமாலினம் சோலையில இருக்கியே, எனக்கு அடியேன் மனத்தே வந்து நேர்படிவை, இந்த மாதிரி நீ வா, இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை கொடு, இப்படி இருக்கணும் நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இதுதான் ஞானிகளோட. நீ வேற எதுவும் எனக்கு நீ தர வேண்டாம், நான் ஒண்ணு கொடுக்குறேன், நீ எனக்கு இன்னொன்னு தான். நோ பிசினஸ் டீலிங். நீ வந்து இதை சாப்பிட்டேன்னா நான் இன்னும் உனக்கு தரேன், நான் தரேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றதுதான் அண்டாளோட இது. டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம நிப்பாட்டிப்போம். இந்த கர்மாவை பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டிப்பா அவங்க இந்த கர்மாவை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இப்போதைக்கு இதோட நிப்பாட்டிப்போம். நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.
எப்போ ஆல் மை கர்மா இஸ் க்ளோஸ்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை திருப்பி திருப்பி கேக்குறேன், எனக்கு டவுட் இருந்துட்டே தான் இருக்கு. How will I know I am done with everything? அது உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு ஒரு பூரணம், ஒரு ஃபுல் கிராட்டிடியூட்னஸ் வரும். அந்த ஒரு சாட்சாத்காரம் வரும்போது உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா வரும், நம்ம கர்மா கிடையாது இனிமே அப்படின்னு. அது யாரும் நமக்கு சொல்ல வேண்டாம். அது சொல்ல முடியாது. தெரியலனாலே நீங்க அந்த ஸ்டேஜ் இன்னும் வரலன்னு தெரியும். இந்த ஆகாமி கர்மா தான் சஞ்சித கர்மாவா போய் நிற்குமா, மாறிடுமா? போகலாம், சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஆகாமி கர்மா வந்து இந்த பிறவிலேயே நம்ம செலவு பண்ற மாதிரியும் வரலாம், இல்லைன்னா எல்லாம் அங்க போய் ஸ்டோர் ஆயிடும். பிறவி முடிஞ்சிடுது, இல்ல வேற பிறவிக்கான கர்மா இது அப்படின்னா அங்கதான். அந்த நீங்க சொல்ற அந்த டெபாசிட் போடுறோம், அது டியூ டேட்ல தான் அது மெச்சூர் ஆகும் சொல்றதுக்கு அந்த இட்ஸ் a very good example, a very good way of making us understand. இந்த ஆகாமி கர்மா வந்து என்னைக்கு மெச்சூர் ஆக போறதோ அன்னைக்கு தான் நமக்கு வந்து பிராரப்தமா மாறும். அது அப்படிதான் இப்ப வந்து நம்ம வந்து நம்மளோட பிராரப்தம் சொன்னேன், சஞ்சித்த சொன்னேன், ஆகாமி எல்லாம் சொன்னேன். இப்ப நம்ம வந்து இந்த ஜென்மத்துல நம்ம மனுஷ பிறவி எடுத்துட்டு இருக்கோம். நமக்கு இந்த மாதிரி ஏதாவது கேட்டுண்டோ தெரிஞ்சுட்டோ நம்ம வந்து என்ன பண்ணணும், புண்ணிய கர்மா பண்ணணும், வாட் எவர், நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஞானம் நம்ம வந்து கிடைக்கிறது. அது தந்தாப்புல நம்ம வந்து நம்ம இந்த ஜென்மத்திலேயாவது நம்ம இதெல்லாம் வந்து எவ்வளவு முடியுமோ நம்ம கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு தந்தாப்புல பண்ணிக்கலாம். பட் இப்ப வந்து நம்ம மூட்டை மூட்டையா வச்சுட்டு இருக்கோம் இல்லையா அந்த பிராரப்தெல்லாம். சோ அதெல்லாம் வந்து இப்ப வந்து அடுத்த பிறவிங்கிறது நமக்கு எதுன்னே தெரியாது, இருக்கா இல்லையானும் தெரியாது, இருந்தாலும் எந்த பிறவி எடுக்க போறோம்னு தெரியாது. சோ நீங்க சொல்ற மாதிரி ஈயோ குசுவோ ஏதாவது ஒரு பிறவி எடுத்துட்டோம்னா அப்போ we have to wait for மனுஷ ஜென்மம் டு இது பேலன்ஸ் ஆல் திஸ் இல்லையா. இப்போ வந்து ஈயோ கொசுன்னா அவளுக்கு ஆறு அறிவு கிடையாது, எதுவுமே அவளால பண்ண முடியாது. சோ திருப்பி திருப்பி நமக்கு we have to wait for the மனுஷ ஜென்மா இல்லையா டு reach that state of mukti. அதுக்கு that is what I want to know. அப்போ அது வரைக்கும் அதாவது முக்திக்கு மத்த பிறவிகள்ல சான்ஸ் கிடையவே கிடையாது. வெரி 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 ரேர், அது ரொம்ப கிடையாது. ஆனா அந்த பிறவியில இப்ப நீங்க கொசுல என்ன அனுபவிக்கணுமோ நீங்க அனுபவிச்சுதான். இப்போ நம்மளே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம பாக்குறத நான் சொல்றேன். இப்ப நம்மளே சில கொசுவை அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சில இது உடனே கூட அந்த சரீர தியாகம் பண்ணாம இருக்கும், கஷ்டமா இருக்கும் இல்லையா, வலிக்கும், எவ்வளவு அது துடிக்கும். அதுவும் ஒரு உயிர் தானே, ஒரு அறிவோ ரெண்டு அறிவோ, அதுக்கும் அந்த ஒரு செல்ஃப் லவ்ங்கிறது இருக்கே, சத்து சித்து ஆனந்தம்ங்கிறது அதுகிட்டயும் இருக்கே இல்லையா. அதுக்கும் அந்த அஸ்தித்வத்தை நோக்கிதான் அது ஓடுறது. அதே அதுக்கும் அந்த சித்து, அதுக்கு என்ன அறிவோ அந்த சித்து இருக்கு அதுக்கு. அது மாதிரி ஆனந்தம், செல்ஃப் லவ் இருக்கு, தன்னை காப்பாத்திக்கணும், தான் சுகமா இருக்கணுங்கிறது எல்லா பூதங்களுக்கும் இருக்கு, அதுக்கும் இருக்கு. ஆனா அது சித்திரவதை படுறது இல்லையா, அது சித்திரவதை தானே. நமக்கு வேணா கொசுன்னு இருக்கலாம், பட் அதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அது பெருசு, அது அனுபவிக்கும். அந்த மாதிரி இருக்குங்கிறேன். இந்த இதுல நீ என்ன கஷ்டப்படணுமோ நம்ம அதை படத்தான் செய்வோம். பட் முக்திக்கு சான்ஸ் கிடையாது, அது மனுஷ பிறவி. அதுவும் ஜாகிரத்துலதான் ரொம்ப சான்ஸ். இப்ப கர்மாங்கிற வார்த்தையை வந்து ரெண்டு விதத்துக்கும் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றது. கர்மா அதாவது ஒரு செயலோட வினை பயனும் அதுதான், அதோட செயலையும் கர்மாங்கிறோம். சஞ்சித கர்மா வந்து சஞ்சித கர்மா இருக்கு, அதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த கர்மாவோட பலன்களாக தான் இந்த ஜென்மத்துல நம்ம வந்து அந்த கர்மாவை அழிக்கிறதுக்காக இந்த புண்ணியம், ஒரு பாவங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு செயல் வந்திருக்கு. இப்போ அந்த புண்ணியம் பண்ணால அந்த பலன், அந்த கர்மா வந்து அந்த சஞ்சித கர்மாவை வந்து நெகேட் பண்றது. சஞ்சித கர்மா அப்படின்னா இந்த பூர்வ ஜென்மங்கள்லயும் பல சேர்ந்ததெல்லாம் தான் நம்மளோட கொண்டு வரோம், ஜென்மால சேர்ந்தது. ஆமா. சோ அது வந்து இப்போ வந்து நிவர்த்தி ஆறுது, கழியறது. இந்த இடத்துல இந்த ஜென்மத்துல நம்ம செய்யக்கூடிய செயல்கள்னால அந்த இது வந்து நெகேட் ஆகுது, கழியறது. ஆமா, கழியறது. சோ இப்போ இந்த இடத்துல நம்ம செய்யற ஒரு செயலு நம்ம பிராரப்த கர்மான்னு சொல்றோமா, இல்ல அந்த செயலுடைய வினை பயன் தான் பிராரப்த கர்மாவா? வினை பயன்தான் பிராரப்த கர்மாங்கிறேன். ஏன்னா சஞ்சித கர்மால நம்ம ஒன்னும் டச்சே பண்ண முடியாது, எடுத்துன்னு வந்தாச்சு, இவ்வளவுதான். அது பிராரப்தம், அனுபவிக்கதான் எடுத்துன்னு வந்திருக்கோம். அப்புறம் நம்ம சஞ்சிதத்தை எப்படி டச்சே பண்ண முடியும்? இங்கேருந்து வேணா டெபாசிட் வேணா பண்ணலாம், எடுக்க முடியாது. மெச்சூரிட்டி ஆனாதான் வரும். டெபாசிட் வேணா இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம், அது நம்ம சேர்த்து நாங்க போய் சேர்க்கிறோம். ஆனா நம்ம எடுத்துன்னு வந்தது பிராரப்தம், சஞ்சிதம்.
சஞ்சிதத்துல இருந்து எடுத்துன்னு வந்தது பிராரப்தம் ஆரம்பிச்சாச்சு. ஓ. பிராரப்தம் அதுதான் பிராரப்தம். ஸோ பிராரப்தம் கர்மா வந்து அக்யூமுலேட் ஆகாது, அது வந்து சொல்லி an ஆக்ஷன் பலன் தான் கொடுக்குது. ஆமா, பலன் நம்ம இப்ப அனுபவிக்கிறோமே அதெல்லாம் பிராரப்தம். இந்த கர்மா இதோட ஒரு 2 கிளாஸ் 2 கிளாஸ் வரலாம், அதோட இது முடியும். அதாவது கன்சாலிடேஷன் ஃபுல்லா நம்ம ஒரு தடவை பார்ப்போம். நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வாங்குவோம். கன்சாலிடேஷன் அப்படின்னா ஃபுல்லா நம்ம வந்து இது திருப்பி ஒரு தடவை ஃபுல்லா என்னன்னு வெறும் அந்த ஜூஸ் மட்டும் பார்க்கலாம். அதுக்காக நான் கேள்வி கேட்டுறப்பறேன்னு வராம இருந்துடாதீங்க. யார் யார் இன்ட்ரெஸ்டடோ கேன் பார்ட்டிசிபேட். இல்லைன்னா நான் கன்சாலிடேட் பண்ணிடுவேன். ஸோ கன்சாலிடேட் பண்ணா ஒரு ஏன்னா மறந்து போயிருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன நடந்தது, புருஷார்த்தம்னா என்ன அப்படின்னு இப்ப யோசிக்கலாம். அந்த மாதிரிதான் இருப்போம். அதனால புருஷார்த்தத்துல இருந்து ஓரளவு நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு we can finish this நம்ம நீங்க ஃபினிஷ் பண்ணாலும் ஆக்சுவலா பார்த்தா 3வது சாப்டர் கிட்ட தானே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க போறோம். எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் 3rd சாப்டர்லயே பேக்லாகா இருக்குதுன்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. அப்படி இருக்கும்போது முடிச்ச பிறகு எப்படி கண்டினியூ பண்ணதுக்கு ஜி? கிளாஸ் முடிச்சுட்டா கூட அந்த 5th சாப்டர் வரைக்கும் வந்த மாதிரி தெரிய போறது இல்லைன்னு சொல்றேன் நானு. 3rd சாப்டர் வரைக்கும் வேணும்னா வந்திருக்கலாம்ன்ற மாதிரிதான் தோணுது. ஆமா. ஸோ உங்களுக்கு கிளாஸ் முடிச்ச பிறந்தான் அதோடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு தாக்கம் என்னது, இந்த சம்சார தாக்கம் நிறைய தெரியும். இதுவாது ஏதோ வாரத்துக்கு ஒரு தடவை வந்து உட்கார்றோம், ஏதோ ஒரு ப்ரிப்பேர் பண்ணா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு இது கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கூட ஏதோ நல்ல விதமா காதுல போறது, அந்த டயத்துக்காவது நம்ம வந்து இந்த சிந்தனையில இருப்போம். அதுவும் நின்னப்புறம் அவ்வளவுதான், ஃபுல்லா இழுத்துரும் கொஞ்சம் கொஞ்சமா. அதை நீங்க ரியலைஸ் பண்ண முடியும் அப்பதான். சொல்றது எனக்கு அது சரின்னு படுது. ஏன்னா இவ்வளவு நாள் கிளாஸ்ல இருக்கும்போ நீங்க ஏதோ வீக்ல சொல்லும் போது அது நம்ம கேட்டுட்டே இருக்கும்போது அது கண்டினியூட்டியா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம அதுல கொஞ்சம் டீப்பா இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கு. அது முடிஞ்சிச்சுன்னா எனக்கு சத் சங்கம், அதனாலதான் சத் சங்கத்துல இருந்துட்டே இருக்கணும் நமக்கு. ஏன்னா எல்லாம் உள்ள போகாது, உள்ள போனது அத்தனையும் எப்பவும் 24/7 நம்ம கூட இருந்துட்டே எல்லாம் இருக்காது. அப்ப நம்ம வந்து சத் சங்கத்துல இருந்துட்டே இருக்கணும். சத் சங்கத்வே நிச்சங்கத்துவம், அதுதான் நம்மளோட இந்த யூடியூப் சேனலோட மோட்டோவே அதுதான், சத் சங்கத்வே நிச்சங்கத்துவம். சத் சங்கம்னா சங்கத்துக்கு 2 அர்த்தம். சங்கம்னா ஒண்ணு கூட்டம், அது மாதிரி வச்சுக்கலாம். இன்னொரு அர்த்தம் சங்கம்னா அட்டாச்மெண்ட். சோ சத் சங்கம் நல்ல கூட்டம் அப்படின்னா இந்த ஆத்ம பத்தி பேசுற கூட்டம், ஈஸ்வரனை பத்தி பேசுறதுக்கு சத் சங்கம்னு பேரு. சத் சங்கத்வே நிச்சங்கம். நிச்சங்கம்னா என்னன்னா அட்டாச்மெண்ட் இல்லாம. சோ சத் சங்கத்வே நிச்சங்கம், அதுதான் நம்மளோட யூடியூப் சேனலோட இதுவே அதுதான். மேகதூதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளிதாசருடைய இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் இதெல்லாம் உங்க மூலியமா நிறைய தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. நீங்க இந்த மாதிரி கண்டினியூ பண்ணணும். நீங்க அதெல்லாம் நிறைய பேர் இந்த ஆக்சுவலா இதெல்லாம் தெரிஞ்சுக்காமலே இருக்கும் இல்லைங்களா பக்னி? அதனால நீங்க ஒவ்வொரு டைமும் கிளாஸ்ல இந்த மாதிரி சொல்றதெல்லாம் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு பக்னி. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நீங்க கண்டினியூ பண்ணணும். இது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் பக்னி. தேங்க்யூ சோ மச். என்ன டெக்ஸ்ட் எடுக்கலாம்னு பார்ப்போம். நீங்களும் சரி உங்க குருவும் சரி இவ்வளவுவா சொல்லிக்கொள்ள, என்ன ஒரு அப்டிராக்ட் கான்செப்டை எப்படி எல்லாம் சொல்ல முடியுமோ, எங்களுக்கு எவ்வளவு தூரம் புரியறதுன்னு எனக்கு தெரியாது. பட் எவ்வளவு அழகா அதை சொல்ல முடியுமோ அவ்வளவு அழகா சொல்லியிருக்கேன்னா அவ்வளவு ஞானம் உங்களுக்கு இருக்குங்கிறது இருக்கணும். அதை பத்தி நல்லா தெரிஞ்சதாக தான் இதை சொல்ல முடியும். இப்ப நீங்க ஜீவன் முக்தன் ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லலாமா? குருவும் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி வச்சுக்கணும். பட் நாட் ஃபுல்லி இது இல்லை, பட் ஆல்மோஸ்ட். ஸோ இதுல உள்ள எனக்கு கர்மா கிடையாது. ஐ எம் சோ ஸ்ட்ராங். பட் அதுக்காக நான் வந்து ஆத்ம சாட்சா்காரம் வந்துட்டேனா அப்படின்னா இல்லைதான், ஆன் த வே தான். பட் ஐ நோ ஐ டோன்ட் ஹேவ் ஜென்மா. அதுல நான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங். பூவோட சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி நாங்களும் பின்னாடி வாங்க. அது டெஃபினட்டா வந்து இதுல வந்து ஒரு வாரம் உள்ள வந்து சரி, அப்புறமும் நம்ம ஆடியோ கேட்கறதுனாலதான் எங்கேயோ இருக்கோன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு அப்ளை பண்ண முடியாது. இது வந்து முடிஞ்சு கொடுத்துனா நீங்க தான் ஏதான ஒரு வழி சொல்லணும். இது வந்து எப்படி நம்ம சஸ்டெயின்டா வந்து இதே விஷயத்த
இது திருப்பி திருப்பி நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் as a group. I would like your guidance on that. நீங்க வந்து எங்களுக்கு தான் ஒண்ணு சொல்லுங்க, எப்படி இதை நம்ம வந்து ஆஃப்டர் திஸ் end. I don't want this to end completely. நீங்க சொல்ற மாதிரி அப்புறம் ஃபுல் முழுகி போயிடுவோம், அப்படியே வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு ஆயிடும். ஸோ இவ்வளோ we have got so much from you. So how can we sustain? இதுதான் நீங்க வந்து அந்த விஷயத்த நீங்க கைட் பண்ணும் once the classes are over. ஒரு டெக்ஸ்ட் எடுத்துப்போம், ஆத்மபோதம் ஏதாவது என்ன. ஓகே. விஸ்வன் அப்படிங்கிறப்ப நான் தேகத்தை அபிமானம் பண்றேன். ஆமா. இதே நான் விராட் புருஷன் சொல்றப்ப என்னோட மைண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஆமா. ஆனா அப்பயும் அந்த ஸ்தூலத்தை நான் அபிமானம் பண்ற ஒரு பிராட் மைண்டடா தான் இருக்கேன் நான் அந்த இடத்துல. இப்ப நான் தைஜசன் அப்படிங்கிறப்ப சூக்ஷ்மத்தை மட்டும் நான் அபிமானம் பண்றேன். இப்ப அதுலயே பிராட் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப நான் இரண்ய கர்ப்பன்னு வரேன். அதே மாதிரி இப்ப சிதாபாசன் அப்படின்னு சொல்றப்ப அது வந்து ஒரு சூக்ஷ்ம ஒரு உணர்வு தான் அது. அது வந்து கனவு ஸ்டேட்லயும் இருக்கு, ஸ்தூல ஸ்டேட்லயும் இருக்கு சிதாபாசன்ங்கிறது. ஆமா. ஆனா சிதாபாசன் வந்து 2 ஸ்டேட்லயும் இருக்கிறத வந்து என்னால இருக்க முடியல. ஆக்சுவலி இப்ப ராமர்லாம் வந்து சூக்ஷ்ம புத்தி உடையவர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. இப்ப அவர் வந்து சிதாபாசன் ஸ்டேட்ல நார்மலாவே இருக்கக்கூடியவரா? இதெல்லாம் எந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்றது? இதோட எக்ஸ்பான்ஷன் எல்லாம் இதுல எனக்கு நிறைய குழப்பம் இருக்கு. இப்ப நான் வந்து சுசித்ராங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையில இருந்து நான் இப்ப சிதாபாசனா இருந்தேன்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டேட்னு எனக்கு தோணுது. நான் அந்த சூக்ஷ்ம புத்தியோட நான் ஸ்தூலத்திலும் இருந்தாதான் என்னால கனவுல இருக்கிறதையும் என்னால நினைவுல கொண்டு வர முடியும் இல்லையா? அது வந்து 2 ஸ்டேட்லயும் இருக்குல்ல சிதாபாசன்ங்கிறது. இருக்கட்டும், நம்ம மனசு புத்தி 2 ஸ்டேட்லயும் இருக்கு இல்லையா? இருக்கு. ஆனா இப்ப வந்து விஸ்வன் பாத்தீங்கன்னா ஸ்தூலத்துல மட்டும்தான் அபிமானம் பண்றது விஸ்வன்ங்கிறது. அப்போ ஒரு நிமிஷம், அப்ப விஸ்வனுக்கு ஸ்தூலத்துல அபிமானம்னா நாட் ஓன்லி சரீரம் உணர்வு இருக்கு, மனசு புத்தியோட தானே அந்த சரீரம், அந்த டோட்டல் சரீரத்தை தானே அவன் அபிமானம் பண்றான் விஸ்வன். கரெக்ட். ஆனா சிதாபாசனுக்கு விஸ்வன்கிற உணர்வு கிடையாது, அவன் சூக்ஷ்மமா மட்டும்தான் இருக்கக்கூடியது தானே சிதாபாசன். சிதாபாசன்ங்கிறது ஆக்சுவலா சூக்ஷ்ம சரீரத்தோட இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் தான் சிதாபாசன். ஆனா அந்த சிதாபாசன் இஸ் நதிங் பட் ஜீவன் வச்சுக்கலாம். பட் அந்த டேர்ம்ஸ் மாறுது. அந்த ஜீவன் தான் விஸ்வன், ஜீவன் தான் தைஜசன், ஜீவன் தான். ஆனா அந்த லிமிட் ஆயிடுறான். இங்க ஒன்லி ஜாகிரத், இங்க ஒன்லி கனவு ஸ்டேட், அங்க ஒன்லி அந்த ஒடுங்கின ஸ்டேட் அப்படின்னு ஆயிடுறான் இல்லையா ஜீவன். ஆனா காமனா நம்ம ஜீவன் சொல்லிக்கலாம். அதே மாதிரிதான் சிதாபாசன் சொல்லலாமே. அவன் வந்து சூக்ஷ்ம சரீரத்தோட இருக்கக்கூடியதுனால கண்டிப்பா அங்க காரண சரீரமும் இருக்கு. ஏன்னா காரண சரீரம் எல்லா 3 சரீரத்திலயும் பரவி இருக்கும் இல்லையா? தட் இஸ் ரீசன், நிஜம். அதனால எல்லாத்துலயும் இருக்கத்தான் செய்யும். அதனால அறியாமையோட இருக்கக்கூடியவன் தான் சிதாபாசன். ஓகே. பட் நான் என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்ப நான் விஸ்வனா என்ன நினைச்சுக்கிறதுக்கும் விராட் புருஷனா நினைக்கிறதுக்கும் தைஜஸ்னா நினைக்கிறதுக்கும் இரண்ய கர்ப்பனா நினைக்கிறதுக்கும் நான் லெவல் பை லெவல் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இதெல்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமான்னு கேக்குறேன். எனக்கு எக்ஸ்பான்ஷன் ஆகுது இல்ல என்னோட மைண்ட். கண்டிப்பா விராட் உபாசனானே இருக்கு, இரண்ய கர்ப்ப உபாசனானே இருக்கு, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஓகே. பட் நமக்கு சொல்லப்பட்டது வந்து நீ பிரம்மங்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டோமே. நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு அப்படி போகணுமா, இல்ல ஸ்ட்ரெயிட்டா அகம் பிரம்மாஸ்மிங்கிறது தானே நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு? அது வந்துருதுன்னா கவலையே இல்லை. அதுதான் வந்து இந்த சர்வப்பிரியானந்தா வந்து சொல்லுவார் அவரோட இதுல எல்லாம். நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைய கூப்பிட்டு நோஸ், உன்னோட மூக்கு எங்க இருக்கு அப்படின்னா டக்குன்னு வச்சிரும். இது இங்க வைக்கணுமா இங்க வைக்கணுமான்லாம் அதுக்கு கேட்காது, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. சோ நம்ம பிரம்மம்னா டக்குன்னு தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போகணும். நான் இப்படி அப்படி போலாம், அந்த குழந்தை மாதிரி இருக்கணும், டக்குன்னு போனோம் அப்படின்னு. பட் இதுவும் ஒன் ஆஃப் த வேவான்னு கேக்குறேன். இப்படி போகிறது கண்டிப்பா அது வந்து உபநிஷத்து இருக்கவே இருக்கு, விராட் உபாசனானே இருக்கு. அது ஸ்தூலத்துல ஃபர்ஸ்ட் விஸ்வனா இருந்தது, அப்புறமா விராட் புருஷனா நம்மள இது பண்ணிக்கிறது. அதே மாதிரி தைஜசன் இரண்ய கர்ப்பன், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து எப்படி இது பண்றது, அதுக்கப்புறம் பிரம்மம்ங்கிற இதுக்கு போகணுமா? ஓகே. நான் பிரம்மமா இருக்கேன், அப்புறம் நான் தான் எல்லாமாவே இருக்கேன். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. எனக்குள்ள பிரம்மம் இருக்கு, நான் தான் எல்லா இடத்துலயும் இருக்கேன். எங்க மாமனார் சொல்லுவார், அவரோட சித்தப்பா ஒருத்தர் வந்து
பிரம்மை பூதமா இருந்து கபால மோட்சம் வாங்கிட்டாருன்னு. பிரம்மைவ பூதஹா அப்படி இருக்கும். அபூத். ஓ, அது ஒரு சென்டென்ஸ். பிரம்மைவ அபூத், பிரம்மா ஏவ அபூத், அந்த மாதிரியே ஆயிடுறது. சோ ஜீவன் முக்தர்கள். ஓகே, இப்ப நம்ம தியானத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் இல்லையா, அது வந்து நம்ம ஜாகிரத்திலயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்போமா அடுத்த ஸ்டேட்ல? அது ஜாகிரத்திலயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுதான் நம்ம இப்போ ஜீவன் முக்தர்ன்ற மாதிரி கணக்கு வருமா? அப்ப அது வரைக்கும் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு லிமிட்டட் டயத்துல நம்ம பண்றோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது. ஆனா நம்ம வெளியில வந்தோடனே ஆர்டினரி பர்சனா தானே இருக்கும் இல்லையா? ஒரு கோவம் பண்ணா கோவம் வந்துடுறது, மறந்து போயிடுறது. அந்த அந்த டயத்துல வேணா நம்ம அப்படி இருக்கோமே தவிர அதுக்கப்புறம் இருக்க முடியல. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. வெளியில வந்தாலும் அந்த உணர்வோட இருக்கணும். அப்போ வந்து சமாதி ஸ்டேட் போனாதான் அது அப்படி அதை கன்டினியூ பண்ண முடியும். சமாதி ஸ்டேட் ஒன்ஸ் போய் அந்த எக்ஸ்ட்ரஸிய ரியலைஸ் பண்ணவங்களுக்கு வெளியில வந்தாலும் அந்த ஒரு எல்லாரையும் பார்ப்பா நார்மலா கூட இருக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்காது. அவங்களோட பாவம் மாறி இருக்கும். இப்ப நம்மளை பார்த்தா அப்படியே இது ஒரு பொண்ணு இது அப்படின்லாம் அவங்களுக்கு தோணாது. அவங்களோட பாவமே வேறையா இருக்கும். இத வந்து வியாசர் அண்ட் சுக்கரை வச்சு சொல்லுவா. ஒரு இதுல வருது பாகவதத்துல. வியாசரும் சுகரும் தெரியும் இல்லையா, அப்பா பையன். சோ அவ 2 பேரும் இப்படி நடந்து போயின்னு இருக்கா. அப்ப அங்க ஒரு குளம் மாதிரி இருக்கு. அங்க வந்து லேடிஸ் எல்லாம் வந்து குளிச்சுட்டு இருக்கா. அப்ப ஃபர்ஸ்ட் வியாசர் போறார். வியாசர் போகும்போது இவெல்லாம் வந்து ஐயோ வியாசர் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போத்திட்டு அது இதெல்லாம் பண்ணுவா. அப்புறம் சுகர் வரும்போது இவ கண்டுக்கவே மாட்டா. அவ மாட்டி குளிச்சுட்டு நான் வயசானவன், நான் வர இவ என்ன இப்படி பண்ணிக்கிறா, இவன் வந்து சின்ன பையன், இவன் வரைச்சே இவன் மாட்டி குளிச்சுட்டு இருக்காளே அப்படின்னு. அப்ப வந்து அவளை கூட்டி கேட்பேன், என்ன நான் வரைச்சே இப்படி பண்றேன், இவ வரைச்சே இப்படி பண்ண. அவருக்கு பேதமே கிடையாது. இது பொண்ணு, இது ஆணு, இந்த அப்படி அங்க அந்த பார்வையே சுகருக்கு கிடையாது. அதுக்காக வியாசருக்கு இருக்கா அப்படின்னு இல்ல. ஆனா சுகர் வந்து அந்த சின்ன வயசுலயே அவருக்கு அந்த பார்வை கிடையாது சுகருக்கு. அதனாலதான் வந்து அந்த ஒரு கதை சொல்லுவா. அந்த மாதிரி அவெல்லாம் ஞானிகள் சுகர் இல்லையா? சோ அந்த மாதிரி ரியலைஸ்ட் ஆன பீப்புளுக்கு அந்த பேதமே கிடையாது. நீ வேற அவர் பேரே சுக பிரம்மன் தானே. சுக பிரம்மன் தான் சொல்லுவார். சுக்கரே சொல்ல மாட்டார். சுக பிரம்மன் தான், பிரம்மம் தான் வரும். சரீரத்தை நார்மலாவே இப்ப நீங்க வந்து ஒரு கவர் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களான்னு கேக்குறேன். என்ன கேக்குறீங்களா? இல்ல முத்தர் கேக்குறேன். இல்ல நீங்க இப்போ அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்க இல்லையா, சோ டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்னு கேட்க வரேன். தியானத்துல வந்து நம்ம அப்படியெல்லாம் ஃபீல் பண்றோம் இல்லையா, தட் மீன்ஸ் தேகம் வேற நம்ம மனசு புத்தி வேறன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வரும்ல, சோ அந்த டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்குமா போக போகன்னு கேக்குறேன். அது தெரியும், நல்லாவே தெரியும். தேகம் வேற, கண்டிப்பா நான் தேகம் கிடையாது. சாந்தி மந்திரம். ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. धन्यवाद.